இந்த பெண்கள் பாதுகாப்புன்னு ரொம்ப ஆவேசமாக இங்கே வந்து பேசுகிறாங்க. அதாவது இந்த தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையை கோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதிமுகவோட 10 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் தேசிய ஆவண காப்பகத்தில் வந்து தமிழ்நாட்டில் குற்றங்கள் நடக்கலை, பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருந்தாங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போவும் குற்றங்கள் நடந்தது. அவர் எம்சி ராஜன் சொன்ன மாதிரி வந்து ஒரு குற்றவாளி கூட தப்பக்கூடாது என்பதற்காக அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்ல, 3 மாதத்திற்குள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் 3 மாதத்திற்குள் நீதிமன்றத்தில் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு இன்ஸ்டன்ட் இவங்க ஆட்சியில் சொல்ல முடியுமா? ஆனால் இவங்க ஏன் இதை பதறாங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம், பெண்கள் ஒரு காலத்தில் அதிமுகவினுடைய ஓட் பேங்காக பெண்கள் பெருமளவுக்கு இருந்தாங்கன்றது எல்லோரும் ஒப்புக்கொண்ட ஒரு உண்மை. எம்ஜிஆர் அவர்கள், அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பெண்கள் வாக்கு வங்கி முழுமுற்றாக திமுக பக்கம் வந்துவிட்டது. பெண்களுடைய நலனுக்காக இந்த அரசு கொண்டு வந்த திட்டங்கள் மூலமாக அதிமுக முழுமுற்றாக பெண்களினுடைய வாக்கு வங்கியை இழந்து விட்டது. இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பாலியல் குற்றம் என்று சொன்னால் அந்த இழந்த வாக்குகள் அப்படிங்கிறது நம்ம திமுகவுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்த முடியுமா? ஏன் தாவேக்காவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அதைத்தான் பதிலே சொன்னேனே. பெண்களினுடைய நல்வாழ்விற்காக, பெண்களுடைய நலனுக்காக திமுக அரசு 4.5 ஆண்டுகாலமாக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. அதாவது அது 1000 ரூபாய், அது 1000 பேசலாம், நீங்க தொடர்ந்து பேசலாம் மனுஷ். அந்த 1000 ரூபாய் இது நம்ம உரிமை தொகையிலிருந்து, மாணவிகளுக்கான தொகையிலிருந்து, இன்னும் மகளிர் சுய உதவி குழுக்களின் வழியாக அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான திட்டங்களின் வழியாக இன்றைக்கு பெருமளவு பெண்கள் இந்த அரசின் பக்கம் நிற்கிறார்கள். இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து இவர்களை நம்புவதற்கான ஏதாவது ஒரு சான்று கடந்த கால ஆட்சியில் இருக்கிறதா? எதுவுமே கிடையாது. அப்புறம் இவங்களுடைய கூட்டணியை எடுத்துப்போம். அதாவது ஒரு 3 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி இல்லை, அடுத்த 3 மாதத்துல உடனே கூட்டணி. இப்படி மாறி 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 இவர்கள் கூட்டணி தொடர்பாக தங்களுடைய அரசியல் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எல்லாத்தையும் ரன்னிங் ஆவண்டி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப மோசமா இருக்கும். இந்த பாருங்க, உங்களை போல பழம் நழுவி பால் விழுமான் கூட்டணி கட்டி கொள்கை மட்டும்தான் எங்களுக்கு கூட்டணி, தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் கூட்டணி. உங்களை போல பூசி முழுகி கொண்டிருப்பது எங்கள் வேலை கிடையாது. எவ்வளவு அநியாயம் நடந்தாலும் ஒரு செகண்ட் அவர் முடிச்சிட்டு வெளியில இருந்து பேசுறாரு. ஒரு நிமிஷம் தலைப்புக்குள்ள வந்து பேசுங்க. அவர் இஷ்டத்துல திமுக மேல மாதிரி பேசிட்டே இருக்காரு. நீங்க தலைப்பை பத்தி நீங்க பேசாதீங்க. நான் என்ன பேசுறேங்கிறது நீங்க முதல்ல சொல்லாதீங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. பேசிக்கலாம், உங்க ஆட்சி லட்சணத்தை பேசுங்க. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. உங்க கூட்டணிகளை நீங்க எப்படி அமைச்சிருக்கீங்கன்னு தெரியும். 10 வருஷமா ஒரு கூட்டணியை ஒரு குறிப்பிட்ட கொள்கை சார்ந்து நடத்திட்டு இருக்கோம். உங்க கூட்டணிக்கு அப்படி ஏதாவது கிரெடிபிலிட்டி இருக்கா? என்ன விஷயம்னா, ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு பெரிய மெகானியா இவ்வளவு அறிவில்லாம பேசிட்டு இருக்காங்க, குறிப்பிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு நாகரிகங்கிறது என்ன சொல்லிக் கொடுங்க முதல்ல. முடிச்சிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் அடிப்படையான விஷயம் என்பது கூட்டணி என்கிறப்போ ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் சொல்ல வேண்டியது, நாங்கள் ஒரு மெகா கூட்டணி இது அமைக்க போகிறோம், திமுக கூட்டணி உடைய போகுது, எங்களோட வரப்போறாங்க அப்படின்னு எந்த கூட்டணி என்னங்க இது கேவலமா இருக்குங்க, கேவலமா இருக்கு. அப்படிதான் இருக்கு உங்க விளக்கம். சொல்லுங்க உங்களை முதல்ல. இவ்வளவு நேரம் வந்து உளறிட்டு இருந்தாங்கல்ல, பொறுமையா கேட்டோம்ல. இவ்வளவு நேரம் உளறத பொறுமையா கேட்டோம்ல. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணியை பற்றி நேத்து வந்து தாவே கேட்ட கூட போய் கெஞ்ச வேண்டிய ஒரு இடத்துல தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு. இல்ல இவர்தான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாரா? பாஜக பதில் பேசினா சரியா இருக்காது. இருங்க முடிச்சிடுங்க. பதிலுக்கு பதில் பேசி டிபேட் பண்ண முடியாது, பேச முடியாது. இருங்க சந்திரகா. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செகண்ட், இந்த மாதிரி தற்கொலைகளை எதுக்கு டிபேட் கூப்பிடுறீங்க? எந்த நாகரிகம் இல்லாத தற்கொலைகளை எதுக்கு கூப்பிடுறீங்க? எந்த நாகரிகம் இல்லாத தற்கொலை எதுக்கு கூப்பிடுறீங்க? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாகவோ அல்லது மற்ற சும்மா இருக்கணும் வம்பிழுக்கிறீங்களா? அது நாகரிகம் உங்களுக்கு தெரியுதுங்களா? சும்மா இருக்கணும், இப்ப எதுக்கு வம்பிழுக்கிறீங்க? என்ன நேரத்தை பார்த்து துப்பிக்கோங்க நல்லா. புரியல எனக்கு புரியல.
அப்போ ஆனா உங்களை இன்னொன்று சொல்றேன், வந்து பக்கத்துல இந்த இருக்கிற அம்மாவை தாவேக சொல்றேன். ஆதரவாளர் என்ன வந்து ஒன்று சொன்னீங்க? என்ன பேசுறாரு. சொன்னீங்க? வானத்தை பார்த்து துப்பிக்கோங்க. துஷ்ட சக்தியா, தாவேக தீய ஆதரவாளர் சக்தியான்றது நாங்க அன்னைக்கு கரூர்ல காப்பாத்தலன்னா கதை நாறி போயிருக்கும். அப்படியே கனவு காண்டுவாங்க. நீங்க வந்து காப்பாத்தினா இங்க வந்து எல்லாம் நடந்தது. ஒரு செகண்ட் இருங்க, ஒரு பிம்பம். உங்களுக்கு இன்னும் பலம் இருக்கு, நீங்க நம்பி இருங்க நீங்க மேடம். பாத்தீங்களா? அது பொய் கனவு. மேடம் இருங்க, ஒரு செகண்ட் இருங்க மேடம். உங்களோட லட்சணம் பெண்களின் லட்சணம் சமூக நீதி, சமூக நீதி. ஒரு செகண்ட் இருங்க மேடம். உங்களுக்கு அவர் பேசி முடிச்ச உடனே உங்ககிட்ட தான் வரேன். ஒரு செகண்ட் ரன்னிங் கமெண்ட்ரி பேசுற கமெண்டாங்க இது. அவர் பேசி முடிச்ச உடனே உங்ககிட்ட தான் வரேன். ஒரு செகண்ட் இருங்க மேடம். ஒரு செகண்ட் இருங்க. ஏன்னா எந்த யோகிதையும் இல்லாதனால இந்த மாதிரி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. பேசுறதுக்கு எந்த யோகிதையும் தரவு இல்லாதனால ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. தைரியம் இருந்தா ஆர்குமெண்ட் கேட்டுட்டு போய் சொல்லுங்க. என்ன உங்களுக்கு எதுக்கு நாகரிகம்? நாகரிகம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத உங்கள்ட்ட நாகரிகமா பேசணுமா? அப்படியே டிபேட்டுக்கு வரீங்க. இதான் இந்த ஆட்சியின் லட்சணம். செய்தி தொடர்பாளர்கள் லட்சணமே இல்ல 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 தனிப்பட்ட தாக்குதல் அனுமதிக்க முடியாது. தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். தனிப்பட்ட தாக்குதல் தயவு செய்து வேண்டாம். அமைதியா இருங்க. டேபிள்ல வந்து உட்கார லாயக்கு இல்லாத ஆள் நீங்க. ஓகே 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 லோகேஷ் லோகேஷ் ஒரு செகண்ட் இருங்க மனோஜ். ஒரு செகண்ட் இருங்க மனோஜ். பேசுறாரு பெண்கள் லட்சணம். இருங்க 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 இருங்க. எல்லாருக்கும் குறிக்கிறீங்க. இவர் பேசுறாரு. சசிரேகா சசிரேகா எல்லாருக்கும் குறிக்கிறீங்க. ஒரு செகண்ட் இருங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு செகண்ட் இருங்க. சும்மா இருந்தாரு உங்க நேரத்துல பேசுங்க. ஓகே. இப்போ நான் வந்து இவங்களுக்கு பதில் சொல்றது வந்து எனக்கு என் சவுத்துல நானே போய் சவுத்துல முட்டிக்கிறது சமானம். ஓகே. நான் வந்து திமுகவுக்கு பதில் சொல்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்துல நான் வந்து இது பண்றோம், அதாவது 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக மாற்றினதில் 60-40 ஷேர் இருக்குது, அதில் பிரச்சனை இருக்குது, புரியுது. நான் அந்த விஷயத்தை நான் வந்து இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது சரின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அணுமின் நிலையங்களை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதுக்கு அமெரிக்காவோட ஸ்மால் ரியாக்டர்ஸை வந்து வாங்கி இங்கே ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து இதில் பாராளுமன்றத்தில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே. அதுக்கு அதை பற்றி எதுவுமே பேசாமல் திமுகவால் கடக்க முடியுது அப்படின்னா செலக்டிவான விஷயத்துக்கு மட்டும்தான் பேசுறாங்க அப்படின்றது நமக்கு சந்தேகம் வருது. இப்போ பாஜக எதிர்க்கிறதுனா முழுமையாக எதிர்க்கணும் இல்லையா? இப்போ பாஜக எதிர்க்கிறது தான் உங்களை தேர்தல் ஸ்ட்ராட்டஜின்னு ஆகிப்போச்சுன்னா அவங்க செய்கிற தப்பு எல்லா தப்பையுமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு ஒருவேளை அதில் ஏதாவது ஃபேவர் இருக்கா அப்படின்ற கேள்வி பேக்ரவுண்டில் வருது. ஓகேங்களா? ஏன்னா வந்து அது ஒரு பெரிய ஆபத்தான திட்டம். ஒரு அந்த திட்டத்தை சப்போஸ் ஃபெயிலியர் தாவேகா வந்து பாஜக வந்து கொள்கை எதிரின்னு சொல்லி சொன்னாலுமே கூட எந்த மேடைகள்லையும் திமுக விமர்சனம் பண்ற அளவுக்கு பாஜக நாங்க ரொம்ப தெளிவா ஈரோடு மீட்டிங்ல விஜயநாத் தெளிவாகவும் சொல்லியிருக்காரு, மறுபடியும் சொல்லியிருக்காரு, 2026 திமுக எதிர்க்கிறது தான் மெயின் களம், அதை தான் நாங்கள் செய்யறோம் அப்படின்றத சொல்லிட்டாரு. அங்க வந்திருக்க தொண்டர்கள் எல்லாருமே யுனானிமஸா எங்க கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்றத அவங்களே சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க. அந்த புரிதல் தொண்டர்களுக்கும் இருக்கு. அந்த புரிதல் தொண்டர்களுக்கு இருக்கு. அதுக்காக பாஜக இப்போ நான் சொல்லும் போது அவங்க பாஜக செஞ்சு சரின்னு எங்கேயா சொன்னா கிடையாது. ஆனா திமுக செலக்டிவான விஷயத்துக்கு மட்டும் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறது என் பாயிண்ட். அதே மாதிரி எனக்கு முன்னாடி பேசின மேடம் சொல்லிட்டு இருக்கும்போது, அதாவது திமுக சப்போர்ட் பண்ற மேடம் சொல்லிட்டு ஒரே நிமிஷம் சொல்லி மைக் ஆன் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இல்ல இதாவது என்ன கேட்டேன்னா, இவங்க இந்த குற்றச்சாட்டுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதில் எந்தெந்த விஷயத்துக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி கேள்வி கேட்டார், ஒன்றிய அரசை பார்த்து என்ன அறிக்கை விட்டாங்க, எந்தெந்த விஷயத்துக்காக நான் கேட்டது பேசிட்டு இருக்காரு. எந்த அணுமின் நிலையம் பிரைவேடைசேஷன் கொண்டு வராங்களே, பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் இருக்கு, அதுல திமுக ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டேன். அதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தாவேகா என்ன நான் சொல்லிருந்தா தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தாவேகா ஆதரவு பேச வந்திருக்கேன், நான் தப்புன்னு சொல்றேன். திமுக என்ன ஸ்டாண்ட் இருக்கு என்ன சொன்னாரு? நீங்க ஒரு ஆதரவாளர் ஏங்க, பாஜக சென்ட்ரல்ல என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாலும் அதை ஸ்டிக்கர் ஒட்டி செய்ய போறீங்க. ஒரு திட்டத்துக்கு எதிர்க்கிறீங்க, இன்னொரு திட்டத்துக்கு அமைதியா இருக்கீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறேன். அடிப்படையில் இப்ப 100 நாள் வேலை திட்டம் தொடர்பா விஜயோட கொள்கை என்ன, இத முதல்ல சொல்லுங்க. இந்த அணுசக்தி விஷயத்துல விஜயோட கொள்கை என்ன? கேள்வி அணுமின் நிலையங்கள் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு நாடாளுமன்ற பாஸ் ஆயிருக்கு. விஜயோட கொள்கை நேரடியா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க வந்து அங்க போய் எதிர்ப்பில்லைன்னு சொல்றாங்க. நான் வந்து சிஎம் தொகுதி கொளத்தூர் தொகுதியில சேர்ந்தவன். மனோஜ் ஒரு செகண்ட், மனோஜ் நேரம் இல்ல, ஒரே செகண்ட் பேசுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க. பாஜக எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. என்ன சக்தி பேசுறாரு அவரு? விஜய் பேசுறாரா? அத முதல்ல கேளுங்க. ஆக மொத்தம் நீங்க வந்து அணுமின் நிலையத்தை பத்தி எதுவுமே பேச மாட்டீங்க. அதை விட்டு விஜய் பேசுறாரான்னு சொல்லுவீங்க. பாஜகவை செலக்டிவா இருக்காதீங்க, முழுசா எதிர்ங்கன்றோம். அவ்வளவுதான் நான் வைக்கிற ரிக்வெஸ்ட். ஒரு விஷயங்களை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.